அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடிவாங்க, சந்தோஷம் தேடிவாங்க. அண்ணன் சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடிவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடிவாங்க. அண்ணன் சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடிவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடிவாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடிவாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடிவாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடிவாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடிவாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. டியோ, நீ ப்ரோக்ராம் வரலையா? ஸ்டார்டிங்ல சிஸ்டம்ல ஏதோ பாத்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ப்ரோக்ராம் கிளம்பி நீங்க உட்காந்துருக்க? நானும் 2 வாரமா வரேன், நீங்க ஒரு பாட்டு கூட சொல்லி தரல. அதான் நானே சட்டு புட்டுன்னு யூடியூப் திறந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நீ பழைய பாட்டுலாம் ரீகேப் பாத்துட்டு இருக்கியா? சரி, நம்மளே பாக்கலாமா? வாங்க, நான் பாக்கலாம். என்னன்னா ஸ்டாரை பத்தி இவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காங்க, இத பத்தி ஒரு ஆக்ஷன் சாங் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இருந்தா போடுங்க, பாப்போம். வாட்டியோ பாக்கலாம். ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. முதல்ல உங்களுக்கு கை தட்டுங்கண்ணா.
சூப்பர் சூப்பர் டியோ, சூப்பரா பண்ணாங்கல்ல. ஆமாண்ணா, இன்னும் வேற ஏதாவது சாங் இருந்தா போடுங்கண்ணா கேட்கலாம். சரி, உனக்கு கடலுக்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு தெரியுமா? கடலுக்குள்ள விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொருள் இருக்கு, அது என்ன தெரியுமா உனக்கு? ஆமாண்ணா, கடல் எல்லாமே விலை மதிப்பு இல்லாததாண்ணா. நேத்து நான் நெத்திலி மீன் சாப்பிட்டேன், அது வேலை வேற. இன்னைக்கு நான் சங்கரா மீன் சாப்பிட்டேன், அது வேலை வேறண்ணா. அடட்டியோ, நான் அந்த விலையை பத்தி கேட்கல. இந்த கழுத்துல எல்லாம் போடுவாங்க பத்தியா, இந்த நெக்லஸ், இந்த மாதிரி தங்கம் வெள்ளி எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதை விட ரொம்ப ஸ்பெஷியஸான ஒரு பொருள் வந்து கடலுக்குள்ள இருக்கு. அது பேர் வந்து முத்து. உனக்கு தெரியுமா? தெரியுமே, என் பக்கத்து பையன். பக்கத்து பையனா? அந்த முத்து இல்ல டியோ, அது என்ன முத்துன்னு வா, நம்மளே போய் பார்க்கலாமா? வாங்கண்ணா பார்க்கலாம். சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. சின்ன சின்ன தூசி சிப்பிக்குள்ள முத்தா மாறுது சகிச்சதால. சின்ன சின்ன தூசி சிப்பிக்குள்ள முத்தா மாறுது சகிச்சதால. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. தம்பி தங்காரியும் முத்தா மாறு, அவியின் கனி மட்டும் இருந்தா போதும். தம்பி தங்காரியும் முத்தா மாறு, அவியின் கனி மட்டும் இருந்தா போதும். சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் மாற்றிடும் உன்னை இயேசுவின் சொத்தா. சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் மாற்றிடும் உன்னை இயேசுவின் சொத்தா. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. 10,000 சிப்பிக்குள்ள ஒரு முத்து தேடி கிடைச்சாலே அடிச்சது அக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா இந்த பாட்டு. நான் கூட முத்துலாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும்னு நினைச்சேன்னா, பார்த்தாதான் தெரியுது 10,000 சிப்பிக்குள்ள ஒரே ஒரு முத்து தான் இருக்குமாண்ணா. அந்த முத்து ரொம்ப பாடுகளை சகிச்சாதானா அது முத்தா வெளியவே வருது. பரவாயில்ல டியோ, இவ்வளவு விஷயம் கத்துட்டு இருக்கே நீ. சரி, நம்ம இப்ப ஒழுக்கத்தை பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு கேட்கலாமா? கேட்கலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒழுக்கம்னா என்னதுண்ணா? ஒழுக்கம்னா என்னதா? சரி, அதை வந்து நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீ ஏன் காலை என் மேல வச்சிருக்க? பாட்டு கேட்ட ஆர்வத்துல கால் எங்க வருது, கை எங்க வருது கூட உனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து டிசிப்ளினே கிடையாது. இதை பத்தி தான் நம்ம இப்போ ஒரு பாட்டுக்கு ஒண்ணு கேட்க போறோம். கேட்கலாமா? கேட்கலாம்ண்ணா கேட்கலாம்ண்ணா. ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையின் நல்ல பழக்கம். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையின் நல்ல பழக்கம். வானத்தை தொடவும் தண்ணீர்ல போகவும் ஆர்மி வீரனுக்கு தேவை ஒழுக்கம். வானத்தை தொடவும் தண்ணீர்ல போகவும் ஆர்மி வீரனுக்கு தேவை ஒழுக்கம். அட எறும்புக்கு இருக்கின்ற ஒழுக்கம், இந்த ஒழுக்கமே வேதத்தின் பழக்கம். அட எறும்புக்கு இருக்கின்ற ஒழுக்கம், இந்த ஒழுக்கமே வேதத்தின் பழக்கம். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையின் நல்ல பழக்கம். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையின் நல்ல பழக்கம். வாழ்க்கையின் நல்ல பழக்கம். வாழ்க்கையின் நல்ல பழக்கம். டியோ, பாட்டுலாம் கேட்டியா? நல்லா இருந்துச்சா? பாட்டு சூப்பரா இருந்துச்சுண்ணா. அந்த பாட்டுல டஸ்ட்பினை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்கண்ணா. அப்படியே ஒரு செதுக்கி இருக்கு. டஸ்ட்பினை பத்தி சொன்னாங்களா? அது டஸ்ட்பின் இல்லண்ணா, டங்கு ஸ்லிப் ஆகி வந்துச்சுண்ணா. டிசிப்ளின். அட என்ன டியோ நீ, டிசிப்ளின் எப்படியா சொல்லுவாங்க? உன்னுடைய மண்டையிலே கொட்ட போறேன். கொட்ட போறேன்னு தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னா, அப்போன்னு பார்த்து சமமலை. ஐயோ, சமமலையா? கையில கொடை வச்சிருந்தே இல்லையா? என்ன அப்புறம்? கொடலாம் வச்சிலண்ணா, ஒரே ஒரு தொப்பி இருந்துச்சு. டப்புன்னு எடுத்து தலையில கொத்திட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடிட்டேன்னா. வீட்டுக்கு ஓடிட்டு ஈரமா இருந்தா சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு துண்டு எடுத்து தலையை தோட்டலான்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறேன். அப்படியே தலையில வீங்கி இருக்குண்ணா. என்ன சொல்ற? யார் உன் மண்டையிலே கொட்டினா? ஏன் வீங்கி இருக்கு? நான் தான் சொன்னேன்லண்ணா, அப்பயே மழை கொட்டுன்னு கொட்டிருச்சுண்ணா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இவன் ஏன் இப்படி பண்றான்? டேய் இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு. சரி வா நம்ம அடுத்த பாட்டுக்குள்ள போலாம். வாங்கண்ணா போலாம். ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே சின்ன சின்ன உள்ளத்திலே இயேசுராஜா பிறந்தாள், பாவம் எல்லாம் ஓடி போகும் பஞ்சு போல பறந்திடும். சின்ன சின்ன உள்ளத்திலே இயேசுராஜா பிறந்தா, பாவம் எல்லாம் ஓடி போகும் பஞ்சு போல பறந்திடும். இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே பார்க்க போக நட்சத்திரம் தேவையில்லை, வேதம் காட்ட வழி சென்றால் பரலோகம் போகலாமே. இயேசுவை பார்க்க போக நட்சத்திரம் தேவையில்லை, வேதம் காட்டும் வழி சென்றால் பரலோகம் போகலாமே. செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. ஆராரோ ஆரிராரோ பாட இப்ப நேரமில்ல ராஜா இயேசு சீக்கிரமா வரும் காலம் நெருங்குதே இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. இந்த நல்ல செய்தி சொல்லத்தானே நாங்க எல்லாம் கூடி வந்தோமே. நான் கூட இவ்வளவு நாள் கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸ் இந்த குட்டிலு அந்த குட்டியில இருக்க மாதிரி ஏசப்பா குட்டியா இருப்பாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏசப்பா திரும்பி வருவாரு, நம்மளை அவர் கூட கூட்டிட்டு போவாரு அப்படின்ற நல்ல செய்தி இந்த பாட்டுல இருந்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் டியோ. ஆனா எனக்கு ஒரு டவுட்னா, நம்ம பாவத்தை ஜெயிச்சாதான் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போக முடியும். எப்படின்னா அந்த பாவத்தை ஜெயிக்கிறது? அட இதுக்கு ஏன் டியோ கவலைப்படுற? இதுக்கும் நம்ம கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க, நான் 2 வாரமா வந்தா ஒரு பாட்டு கூட சொல்லி தராம ஏமாத்திட்டீங்களேண்ணா. அதுக்கு தான் டியோ இந்த வாரம் உனக்காகவே ஸ்பெஷலா நம்ம சாங் ரீகேப்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வா டியோ பார்க்கலாம். நம்ம மாசத்துல 5வது வாரம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா போதுமே, இது மாதிரிலாம் சொல்றது. சரி வாங்க நம்ம பாட்டு சரி டியோ, கண்டுக்காத வா நம்ம பார்க்கலாம். வாங்கண்ணா. எளிதாக ஜெயிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தர் நம் பக்கம் உண்டென்றும் அச்சமில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தர் நம் பக்கம் உண்டென்றும் அச்சமில்லை. உலகத்தில் இருப்பவரிலும் போல சொல்லுவோம், தாவீது போல வெல்லுவோம். கிறிஸ்து என்னன் பக்கம் உண்டு.
தோல்வி எனக்கில்லை. காலேபு போல சொல்லுவோம், தாவீது போல வெல்லுவோம். கிறிஸ்து எந்தன் பக்கமுண்டு, தோல்வி எனக்கில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தர் நம் பக்கமுண்டென்றும் அச்சமில்லை. 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 உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவரிலும் நம்மில் இருப்பவர் பெரியவரே. காலேபு போல சொல்லுவோம், தாவீது போல வெல்லுவோம். கிறிஸ்து என்னன் பக்கமுண்டு, தோல்வி எனக்கில்லை. காலேபு போல சொல்லுவோம், தாவீது போல வெல்லுவோம். கிறிஸ்து என்னன் பக்கமுண்டு, தோல்வி எனக்கில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தர் நம் பக்கமுண்டென்றும் அச்சமில்லை. எளிதாக ஜெயிப்போம் நாம், சேனைகளின் கர்த்தர் நம் பக்கமுண்டென்றும் அச்சமில்லை. என்ன டியோ இப்ப கத்துக்கிட்டியா எப்படி ஜெயிக்கலான்னு? இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுண்ணா. நான் கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம கூட ஏசப்பா இருந்தாருன்னா நம்ம எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியா வின் பண்ணிடலாம்ண்ணா. சூப்பர் டியோ. சரி, உனக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் இருக்கா? சேர்த்து வைக்கிற பழக்கம்னு தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க சண்டே கிளாஸ்ல எங்களுக்கு ஒரு உண்டியல் கொடுத்தாங்கன்னா, அந்த உண்டியில நானும் டெய்லி எங்க அம்மா கொடுக்குற 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் எல்லாமே போட்டு சேர்த்து வச்சேன்னா. சூப்பர் டியோ. உனக்கு இது மாதிரி நல்ல குட் ஹாபிட்லாம் கூட இருக்கா? அட நீங்க வேற ஏன்னா, ஒரு நாள் என்ன பண்ண, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அந்த உண்டியில உடைச்சு சாப்பிட்டேன்னா. உண்டியில உடைச்சு சாப்பிட்டியா? ஐயோ, எதுவும் ஆகலையா உனக்கு? ஏன் உண்டியில போய் சாப்பிட்ட? இது ஏன் ஜோக்கே பரவாயில்லண்ணா. சரி விட்டுட்டியோ. சரி டியோ, நீ சொன்னல 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய்லாம் சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு, அத பத்தி கூட நம்ம கிட்ட ஒரு பாட்டு இருக்கு, கேட்கலாமா? அத பத்தி பாட்டு இருக்கானா? வாங்கண்ணா கேட்கலாம். வா வா கேட்கலாம் வா. ரெண்டு மூணு நாலு 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, லட்சம் கோடி ரூபா இருக்கலாம், அட சேர்க்கலாம், இருக்கலாம். அட சேர்க்கலாம். 1 2 3 4 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, லட்சம் கோடி ரூபா இருக்கலாம், அட சேர்க்கலாம், இருக்கலாம். அட சேர்க்கலாம். பிக்கி பேங்க்ல போடலாம், பெரிய பேங்க்ல சேர்க்கலாம். ஆட்டனும் பேங்க்ல போட முடியுமா? காசு பணத்தை தான் சேர்க்க முடியுமா? ஆட்டனும் பேங்க்ல போட முடியுமா? காசு பணத்தை தான் சேர்க்க முடியுமா? 1 2 3 4 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, லட்சம் கோடி ரூபா இருக்கலாம், அட சேர்க்கலாம், இருக்கலாம். அட சேர்க்கலாம். வசனத்தை சேர்க்க வேணுமா? ஆத்தன்ற பேங்கே போதுமே. சேர்த்து சேமித்து சேஃபா வைத்தால் உன் லைஃப் செம சூப்பரா மாறும். சேர்த்து சேமித்து சேஃபா வைத்தால் உன் லைஃப் செம சூப்பரா மாறும். 1 2 3 4 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, லட்சம் கோடி ரூபா இருக்கலாம், அட சேர்க்கலாம், இருக்கலாம். அட சேர்க்கலாம். இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணா. இந்த பாட்டுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் எது தெரியுமா?
சேர்த்து சேமித்து சேஃபா வச்சா உன் லைஃபே செம்ம சூப்பரா மாறுமாண்ணா. அதே மாதிரி நானும் என்ன பண்ண போறேன்னா அந்த உண்டியில தெரியாம உடைச்சிட்டேண்ணா, அதுல மறுபடியும் சேர்த்து வைப்பேண்ணா. சூப்பர் டியோ, நல்லா கத்துட்டு இருக்கே நீ இன்னைக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இன்னைக்கு எல்லா பாட்டையும் என் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 பாட்டுமே அற்புதமா இருந்துச்சு. நீங்க எனக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னை விட நிறைய பாட்டு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்களும் எல்லா பாட்டையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்க. பாய். என்னன்னா இன்னைக்கு நான் உங்களோட சூப்பரா கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சேனா? சூப்பர் டியோ, என் வேலையை நீயே சூப்பரா பண்ணிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டியோ சொன்ன மாதிரி நீங்களும் போய் இந்த பாட்டெல்லாம் மறக்காம பாருங்க. பாய் பாய்.